இன்னைக்கு நான் வந்து இந்த லேடிக்கு வந்து பிஆர்எஸ் சொல்யூஷன் அது அப்படின்னா ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அவங்களோட முழங்கால் வலிக்காக இடது கால் தான் ரொம்ப ஜாஸ்தி வலிச்சிட்டு இருந்தது. அதில் தான் ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். வலது காலில் கொஞ்சம் கொஞ்சம் வலி வரும். அதுக்கும் வந்து பிஆர்பி இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப நாளாவே வலி இருக்கு. எல்லாரும் அவங்களுக்கு வந்து முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்ட்டு அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க பேர் என்ன சொல்லுங்க? என் சாந்தி. எங்க இருந்து வரீங்க? திருக்கோயிலூர் சார், கள்ளக்குறிச்சி மாவட்டம். வயசு என்ன உங்களுக்கு? 64. எவ்வளவு நாளா உங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்கு? எனக்கு ஒரு 20 வருஷமா மூட்டு வலி இருக்கு சார். இப்போ ஒரு 7-8 மாசம் ரொம்ப அதிகமா இருக்கு. கால் கீழே உணர முடியல, எழுந்து பட்டுன்னு பாத்ரூம் போக முடியல. என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க இது வரைக்கும்? இதுக்கெல்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க. ஆமா சார். என்னெல்லாம் பண்ணீங்க? ஆயுர்வேதம் போயிட்டு வந்தோம், கோட்டைக்கல் போயிட்டு வந்தோம், இயற்கை வைத்தியர் போயிட்டு வந்தோம், பாண்டியில சாந்திகிரின்னு ஒருத்தர் இருக்காரு கண்ணன் டாக்டர், அவர்கிட்ட போயிட்டு வந்தோம். எல்லா இடமும் போனா கொஞ்சம் காலம் நல்லா இருக்கு, அடுத்தபடி கூடுதல் வலியோட வருது. இப்ப வேற வழி இல்ல, வேற ஏதாவது பண்ணி ஆகணுமே. அதுக்காக முதல்ல என்ன பண்ணீங்க? வெளிநாட்டுல போய் பார்த்தோம் சார். அவங்க எக்ஸ்ரே எடுத்துட்டு மூட்டு மாத்திங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பைனான்ஸ் ப்ராப்ளமும் குடும்பத்துல இருக்கு. மூட்டு மாத்திரம் நம்ம கூட ஒரு 3 மாசத்துக்கு இருக்க லேடிஸ் யாரும் இல்ல. அவங்கவுங்க கொடுத்து அவங்கவுங்க பாக்குறாங்க. பிள்ளைங்க போயிடும் போது வீட்டுக்காரர் வேலைக்கு போறாரு. எங்க வீட்டுக்காரர் தான் என்ன பாத்துக்கணும். டயபிட்டிஸ் இருக்கு, பிபி டயபிட்டிஸ் எங்க 2 பேருக்குமே இருக்கு. அதனால என்ன பண்ணலாம்னு மண்டையை போட்டு கசக்கி யூடியூப்ல சார் ஒரு பேர் வந்தது. என் பேர் வந்தது. ஆமா சார். அதை பார்த்துட்டு என் பிள்ளைக்கு எங்க அண்ணன் பிள்ளை எல்லாம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க, நல்லா படிச்சவங்க, அவங்களுக்கு போன் பண்ணேன். அவங்க பார்த்துட்டு சாருகிட்டயே நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து இப்ப பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு ஆபரேஷன் ஆயிடுச்சு. நேத்துக்கு வந்தீங்க? ஆமா சார். இன்னைக்கு பண்ணிட்டோம். ஆமா சார். எப்படி பண்ணோம் அத? அது வந்து என் தொடையில இருந்து கொழுப்பு எடுத்து பிளாஸ்மா எடுத்து அது பண்ணீங்க போல் இருக்கு. அது எனக்கு சொல்ல தெரியல. கட்டு போட்டிருக்கு. கட்டு போட்டிருக்கு. நீ காலையில 7:30க்கு முடிச்சு ஆரம்பிச்சோம். ஆமா சார். 10க்கெல்லாம் முடிஞ்சிருச்சுல? முடிஞ்சிருச்சு. அதுக்கு நடுவுல ஊசி எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி. ஆமா. இப்ப நீங்க சாப்பிட்டாச்சு? சாப்பிட்டாச்சு. இப்ப ஏதாவது உபாதி ஏதாவது கஷ்டம் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார். முழங்கால வலி இருக்கா? இருக்கு, லேசா ஊனனா வலிக்குது கீழே. அது உடனே இருக்கிற அவனை எப்படி சொல்ல முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா தானே ஆகும். ஆமா. சோ இப்போ நடந்து போறீங்க. உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் சொல்லியாச்சு. உங்க டயபிட்டிஸ் கண்ட்ரோலும் சொல்லியாச்சு. அது பாத்துட்டு இருங்க. அதோட ரிசல்ட் வந்து நீங்களே யூடியூப்ல பாத்துருக்கீங்க. நல்ல ரிசல்ட் இருக்கும். அதனால வந்து கேர் எடுத்துங்க. ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்க சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.